சார்ஜிங் போர்ட் பின்னாடி கொடுத்துருக்கறனால நைட் டைமில் வீட்டுக்கு வெளியில் சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா சார்ஜரை யாரும் ரிமூவ் பண்ணிட்டு போக முடியாது. இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட சார்ஜர் வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து வேறு எந்த வண்டியிலையும் கிடையாதுங்க, நம்ம பிகாஸில் மட்டும்தான் வரும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 135 கிலோமீட்டர் சர்டிஃபிகேட் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு பைக் ஷோரூம் தான் வந்திருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் நம்ம போய் விளாக் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பிகாஸ் பிஜி, வண்டி பேரே பிகாஸ் தாங்க. ஸோ பிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக் எவ்வளோ ரேட்டு, என்னென்ன மாடல் வந்திருக்கு, என்ன மைலேஜ், எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆதவன் ராமசாமி. வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ். பிகாஸில் பேசிக் மாடல் வண்டி ஊவா. இன்றைக்கி பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிராண்டில் வந்து விலை கம்மியான வண்டி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி தான். இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 88,000க்கு 5 வருஷத்து வாரண்டியோட ஒரு வண்டி கிடைக்குது அப்படின்னா இந்த மாடல் தான். இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். டிஜிட்டல் மீட்டர் வந்து உங்களுக்கு இதிலே பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். இதில் 2 மோட் இருக்குது. ஒன்று ஈக்கோ, அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ். ஈக்கோ மோடில் போனீங்க அப்படின்னா 83%க்கு 78 கிலோமீட்டர் போகுன்றது இதிலே காமிச்சிரும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டிங்க அப்படின்னா 83%க்கு 65 கிலோமீட்டர் போகுன்றது நம்ம இந்த வண்டியில் மீட்டர்லேயே பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இந்த வண்டியில் ரிவேஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ரிவேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்எல் சென்டரில் வந்துடும். இது இல்லாமல் ஹெட்லைட்டுக்கு வந்து எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஹெட்லைட் வெளிச்சம் நல்லாயிருக்கும். இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடியில் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்கும். நல்லா அகலமான பூட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் ஒரு பாக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மொபைல் சார்ஜர், யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, கனெக்டர். லென்த்தியான சீட் உங்களுக்கு கிடச்சிரும். 2 பேர் வந்து தாராளமாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதேமாதிரி ரியர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட் லைட் வித்து பிரேக் லைட் வந்து காமனாக வந்துடும் உங்களுக்கு. இது இல்லாமல் இண்டிகேட்டர், ரியர் இண்டிகேட்டர் வந்து எல்இடியிலே இருக்கிறதுனால நம்பர் பிளேட் லைட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸும் வந்து தாராளமாக உங்களுக்கு சீட்டு கடையில் நல்லா லக்கேஜ் கேட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். பேட்டரியும் வந்து ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எல்எப்பி பேட்டரி கொடுத்துருக்கனால உங்களோட பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் மடங்கு ஆகும். நீங்கள் பேட்டரி வாரண்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக வண்டியில் வர்றது 3 வருஷம் 30,000 கிலோமீட்டர் வண்டியிலே வந்துடும். பேட்டரிக்கு மட்டும் அடிஷ்னல் வாரண்டி இருக்குது. அது போட்டிங்க அப்படின்னா 5 வருஷம் 50,000 கிலோமீட்டர் உங்களுக்கு பேட்டரிக்கு வாரண்டி மட்டும் கவர் ஆயிரும். இதில் டிக்கி ஸ்பேஸ் வந்து 23 லிட்டர் கொடுத்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு லக்கேஜ் வந்து தாராளமாக கேரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதோட வீல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து 10 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஹப் மோட்டர் கொடுத்துருக்கறதுனால வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இன்றைக்கி பிராண்டில் 5 வருஷத்து வாரண்டியோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த வண்டி மட்டும்தான். இன்றைக்கி 88,000 ரூபாய்க்கு எந்த பிராண்ட்லேயும் 5 வருஷத்து வாரண்டியோட கிடைக்கிறதில்ல. வண்டியோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 3 கலர் இருக்குது. ஒன்று ஒயிட்டு, அடுத்தது வந்து ப்ளூ, அடுத்தது க்ரீன். 3 கலரில் அவைலபிள் இருக்குது. பிகாஸில் செகண்ட் மாடல் வந்து C12 மேக்ஸ் 2.0. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டான டிஆர்எல், எல்இடி ஹெட்லைட்டு. அதே மாதிரி 2.0ல் 5 இன்ச் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டரி பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி D2E நம்ம இங்கே வண்டியிலேயே பார்த்துக்க முடியும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றதால. இது இல்லாமல் ஈகோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈகோ மோடில் போட்டிங்க அப்படின்னா 104 கிலோமீட்டர் போகும் அப்படின்றதையும், அதே ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டிங்க அப்படின்னா 96 கிலோமீட்டர் போகும் அப்படின்றதையும் வந்து நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாராளமான ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 90 கிலோ சிலிண்டரே வந்து கேரி பண்ண முடியும். மொபைல் பாக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் சார்ஜ் போடுறதுக்காக வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் கொண்டு போகிறதுக்காக ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட சார்ஜர் வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து வேறு எந்த வண்டியிலையும் கிடையாதுங்க, நம்ம பிகாஸில் மட்டும்தான் வரும். இப்போ இந்த சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 173 இன்ச்சு வந்து உங்களுக்கு லென்த்தியான சீட் கிடைக்கும். 3 பேர் போகிறதுனால உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இதே மாதிரி டிக்கி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 லிட்டரில் வந்து டிக்கி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்மெட்டே வந்து கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு தாராளமான இடம் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவபிள் எல்எப்பி பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கனால நைட் டைமில் சார்ஜ் போட்டு இந்த சீட் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சார்ஜர் வந்து யாரும் கழட்டிட்டு போக முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் பார்க் பண்ணிட்டு சார்ஜ் போடுறவங்களுக்கு வந்து இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச் வீலும் ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச் வீலும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கறனால ட்ராவலிங்க்கு வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தாராளமாக 250 கிலோ கேரி பண்ணிட்டு போக முடியும். இந்த வண்டி 250 கிலோ கெப்பாசிட்டி. இதில் கலர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் ஒன்று, ஒயிட்டு, மேட் ப்ளூ, பிளாக், அது இல்லாமல் எல்லோ, மொத்தம் 5 கலர் இருக்குது. நம்ம பிகாஸில் தேர்ட் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C12 மேக்ஸ் 3.0 நம்ம ஷோரூம்லேயே அதிகமாக சேல்ஸ் ஆகிற வண்டி இதுதான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா
டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க, டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் மூலிமா மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் பார்த்துக்கலாம், கால் அலர்ட் பார்த்துக்கலாம், டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் பேட்டரியோட பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம், டைம் செட் பண்ணிக்கலாம், ட்ரிப் மீட்டர் இருக்குது, D2E இருக்குது, ஓடோமீட்டர். டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டச் டிஸ்பிளே கிடையாது. இதில் ரிவேஸ் ஆப்ஷன் இருக்குது, மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்குது, உங்களுக்கு செல்ஃப் பட்டன் இருக்குது. பிகாஸுக்கே உண்டான DRL வித் LED நல்ல வெளிச்சம் இருக்குது உங்களுக்கு. இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியான புட் ஸ்பேஸு, மொபைல் பாக்கெட் ஹோல்டரு, மொபைல் சார்ஜ் போடுறதுக்காக வந்து USB கேபிள் போட்டு ஒரு பேக் ஹோல்டரு, நல்ல லென்த்தியான சீட்டு உங்களுக்கு கிடச்சிரும். 3 பேர் கூட தாராளமாக உட்காந்து போக முடியும். இதே மாதிரி உங்களுக்கு 29 லிட்டரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடச்சிரும். பெரிய ஹெல்மெட்டே தாராளமாக கேரி பண்ண முடியும். இதுலேயும் ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க, LFP பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்கறனால சீட்டு லாக் பண்ணிக்க முடியும் சார்ஜ் போட்டு. அதனால் வந்து உங்களுக்கு நைட் டைமில் வீட்டுக்கு வெளியில் சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா சார்ஜரை யாரும் ரிமூவ் பண்ணிட்டு போக முடியாது. ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் வீலும் ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச் வீலும் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரன்னிங்க்கு நல்லாயிருக்கும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 135 கிலோமீட்டர் சர்டிஃபிகேட் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ரியல் லைஃப்பில் உங்களுக்கு 100 to 110 தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வண்டியில் வந்து கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன் இருக்குது, ஐஸ் கிரீன் ஒன்று, சாண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னா நாமக்கல்லில் மூலப்பட்டி, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் KTM ஷோரூம் பக்கத்தாலேயே இந்த ஷோரூம் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்க நம்பர் கொடுத்துறோம். ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி பார்க்கலாம். பக்கத்தால் இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் யூடியூப் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே இருக்கும். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்மளோட யோகா பிளாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் பிளாக்ஸ்.